ஸ்ரீலிங்க புராணம் 39ஆம் பகுதி. ஒட்டகமான சனத்குமாரர். ஒரு நாள் சனத்குமாரர் சிவ தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது ஈசனார் உமையவளோடும் கணங்களோடும் நந்திதேவர் முன் செல்ல அவ்வழியே சென்று கொண்டிருந்தார். இதனால் சனத்குமாரர் யோக நிலை கலைந்தது. மனம் ஐம்புலன்கள் சலனம் பெற்றன. அவர் விழி திறக்காமல் தியானத்தில் இருந்தார். பரமன் அருகில் சென்றும் அவரை வணங்கவில்லை. உமாதேவியார் ஈசனாரிடம் அவன் அருகில் இருப்பதை விட்டுவிட்டு எங்கோ தேடுகிறான் சனத்குமாரன் என்றாள். கோபமடைந்த நந்திகேஸ்வரர், ஒட்டகத்தை போல் ஈசனாரை வணங்காதிருக்கும் இவன் ஒட்டகமாக மாறட்டும் என்று சபித்தார். விழிகளை திறந்து பார்த்த சனத்குமாரர் தான் ஒட்டகமாயிருப்பதை உணர்ந்து தந்தையாகிய பிரம்மதேவரை அடைந்து முறையிட்டார். பிரம்மதேவர் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து ஈசனாரை பக்தியோடு தியானிக்க பிரம்மதேவர் முன்பு தோன்றிய சிவபெருமானிடம் சனத்குமாரர் சிவ தியானத்தில் இருந்தாரே அன்றி தவறிழைக்கவில்லை. அவன் மீண்டும் சுய உரு பெற அருளுமாறு ஈசனாரை வேண்டினார் பிரம்மதேவர். அப்போது பரமன் தன் பக்தன் நந்தியின் சாப பலன் இது, எனவே அவரிடமே அருள் பெற உபாசிக்குமாறு கூறினார். அவ்வாறே சனத்குமாரர் நந்தி தேவரை உபாசித்து வழிபட அவரும் மனமகிழ்ந்து சனத்குமாரருக்கு சுய உருவு பெற அருளினார். சுய உருப்பெற்ற சனத்குமாரர் ஈசனாரை பணிந்து தொழ கைலைக்கு சென்றார். அங்கே அவர் ஓர் அற்புத காட்சியை கண்டார். உலகனைத்தும் பசுவாகி மாயையாகிய கயிற்றால் பதியாகிய பரமனுடன் பிணைக்கப்பட்டிருப்பதை கண்டார். அதன் பொருளை நந்திதேவர் சனத்குமாரருக்கு உரைக்க அவர் வியாசமா முனிவருக்கு அதனை உபதேசித்தார். 39ஆம் பகுதி நிறைவடைந்தது.